திருக்குவளை ஐயா முத்துவேலர் அழுத்தப்பட்ட சமுதாயத்தின் செவ்வானம் என்றால் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அந்த செவ்வானத்தின் விடிவெள்ளி என்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் நிறைந்திருக்கின்ற, இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதன்மையானதாக தமிழ்நாட்டை மாற்றி திராவிட மாடல் என்கின்ற அற்புதமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பிற்குரிய தளபதி தகதகாய சூரியன். அந்த சூரிய கதிரை இந்தியாவெங்கும் கொண்டு சுடராக ஏந்தி செல்லுகின்ற நம்முடைய இளைய சூரியன் அன்பிற்குரிய தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி இவர்களுடைய வழியிலே சென்னை தெற்கு மாவட்டம் சைதை மேற்கு பகுதியினுடைய 140வது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு தந்தையாக நான் என்னுடைய அனைத்து கடமைகளையும் என்னுடைய மகனாகிய தளபதிக்கு செய்திருக்கிறேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மகனாக எனக்கு எல்லா விதமான கடமைகளையும் அவர் செய்திருக்கிறார் என்று முத்தமிழறிஞரால் புகழப்பட்ட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 5000க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்கின்ற தலைமை பொதுக்குழு உறுப்பினர் 140வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி வழக்கறிஞர் ஸ்ரீதரன் அவர்களே, சைதை மேற்கு பகுதியினுடைய செயலாளர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, கிழக்கு பகுதியினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி துரைராஜ் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் தம்பி அன்பரசன் அவர்களே, சைதை சம்பத் அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கின்ற அன்பு உடன்பிறப்புகளே, எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி அவர்களே, துணை மேயர் அன்பிற்குரிய தம்பி மகேஷ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற, அதாவது அனைத்து சாலைகளும் ரோமை நோக்கிய என்றொரு பழமொழி சொல்வதுண்டு. தத்துவார்த்த ரீதியாக உலகின் தலைமையிடமாக ரோம் திகழ்கிறது என்பதற்கு சான்றாக சொல்லப்படுவதுண்டு. இன்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலையை அதில் போடப்பட்டிருக்கின்ற அந்த சாலை வசதிகளையும் பொதுப்பணித்துறை நிர்வகிக்கின்ற அந்த திறமையும் பார்க்கும் பொழுது அனைத்து சாலைகளும் தமிழ்நாட்டை நோக்கித்தான் என்கின்ற பெருமையை நமக்கு தேடி தந்திருக்கின்ற மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கே உங்களிடையே கருத்துக்களை பகிர்வதற்காக வந்திருக்கின்ற என்னுடைய அன்பிற்குரிய தம்பி, திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் கட்சி மட்டுமல்ல, அது ஒரு சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம். அது வெறும் சமுதாய மறுமலர்ச்சி இயக்கம் மட்டுமல்ல, குடும்ப பாச பிணைப்பு நிறைந்த ஆலமரம் போன்ற ஒரு இயக்கம் என்று சொல்வதற்கு உதாரணமாக ஒவ்வொரு வருடமும் பொங்கல் திருநாள் என்று என்னுடைய அண்ணனாக, என்னுடைய குழந்தைகளுக்கு மாமாவாக பொங்கல் பட்டுப்புடவை அல்லது உடைகளை அனுப்பி வைத்து எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய மகன் தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்கின்ற அளவிலே மிகச் சிறப்பாக இன்றைய தினம் கல்வித்துறையிலே, முன்பெல்லாம் கியூப நாட்டினுடைய கல்வித்துறையே தான் உலக அளவிலே கல்வித்துறையிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு கட்டமைப்பு என்று சொல்வார்கள். அதற்கு இணையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் கல்வித்துறையை சிறப்பானதொரு இடத்திற்கு நகர்த்தி சென்று கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பிற்குரிய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, ஒரு தலைவன் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் அவனுக்குரிய படைத்தலைவன் நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்க வேண்டும். நல்லதொரு மெய்காப்பாளனாக கண் துஞ்சாமல் அவனோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலகர்த்தாக்களில் முன்னணி வகிப்பவர். இந்த பகுதியில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மருத்துவத்துறையை அகில இந்திய அளவில் முன் உதாரணமான ஒரு மருத்துவத்துறையாக சுகாதாரத்துறையை முன்னேற்றி
இந்திய வரைபடத்திலே நமக்கு என்று இந்த மருத்துவத்துறைக்கான ஒரு இடத்தை நடத்தி சிறப்பான இடத்தை பெற்றுத் தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, பகுதி கழக நிர்வாகிகளே, முன்பாக அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் தம்பி ராஜீவ்காந்தி அவர்களே, வழக்கறிஞர்கள், நம்முடைய முன்னணி பேச்சாளர்களே, மகளிரணியை சார்ந்தவர்களே, பெருந்திரளாக இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எங்களுக்கு கிட்டத்தட்ட 100% இடஒதுக்கீடு கிடைத்திருக்கின்றது. ஆண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக, அவர்களை எல்லாம் விஞ்சும் வண்ணம் என்று பார்த்தாலும் கண்களை எட்டிய அளவிற்கு பெண்கள் தான் அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய தம்பி ஸ்ரீதர் அவர்களிடம் அதைத்தான் மிக பெருமையாக சிலாகித்து சொல்லிக் கொண்டிருந்தேன். மாமன்ற உறுப்பினர் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக மிக சீரிய வகையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி ஸ்ரீதர் அவர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, தொகுதியிலே நடைபெறுகின்ற, அவர் சார்பாக நடைபெறுகின்ற எந்த நிகழ்ச்சி என்றாலும் அதிலே முற்றிலும் கவனத்தை முழுமையாக ஒப்படைத்து மிக பிரம்மாண்ட முறையிலே நடத்தி காட்டுகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர். பேசுவதற்கு முன்பாக சைதை சாதிக் அவர்கள் அவர்தான் உண்மையிலேயே சில்வர் ஸ்டார் என்று சொன்னார். உண்மையிலேயே அவர் சில்வர் ஸ்டார் என்பதை என்னுடைய ஒரு மங்களகரமான வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பரிசளிப்பாக இங்கே விளக்கை கொடுத்து என்னுடைய வளர்ச்சியிலே எப்பொழுதும் அக்கறை கொண்டிருப்பவர். வெள்ளம் சமயத்திலே இந்த பகுதியிலே உங்களில் ஒருவராக இருந்து நலத்திட்டங்களை உதவுகின்ற அந்த நிகழ்ச்சியின் பொழுது நான் அவரை அருகிலிருந்து பார்த்திருக்கின்றேன். அந்த வகையிலே மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார். கழக தலைவர் அவர்களுடைய பிறந்த நாள் என்பது கழக உடன்பிறப்புகளுக்கு திருநாள் தான், அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நம் உரிமையை காக்கின்ற ஒரு தலைவன், தமிழரை உயர்த்தி தமிழை வாழ வைக்கின்ற ஒரு தலைவன், அவருக்கு பிறந்த நாள் என்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற திருநாள் நாளைய தினம் வரவிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள். பிறந்த நாள் பரிசாக 40லும் வென்று அதனை என்னிடத்திலே கொண்டு தாருங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அண்ணன் அவர்கள் நம்முடைய மிக முக்கியமான பணியாக, அதிலும் பாசிசத்தை வீழ்த்தி உரிமைக்கான குரலை எழுப்புங்கள், இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்கின்ற அந்த தலைப்பிலே இருப்பது என்னுடைய குரல் என்றாலும் உடன்பிறப்புகளாகிய உங்களுடைய குரல் தான் இல்லங்களில் ஒலிக்கிறது என்று கட்டளையிட்டு நம்மையெல்லாம் பிரச்சாரத்திற்கு முடுக்கி விட்டிருக்கின்றார். நேற்றைய தினம் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியே இனி இருக்காது என்கின்ற தொனியிலே பேசியிருக்கின்றார். வரலாற்றில் எத்தனையோ பேர் பலமுறை பல்வேறு காலகட்டங்களில் உதித்த இத்து போன தேய்ந்து போன பழைய வாசகங்கள் தான் அவை. கல்லடிக்கும் சொல்லடிக்கும் கலங்காத இயக்கம், பணக்காரர்கள் செல்வந்தர்கள் என்கின்ற அந்த மிடுக்கோர் வீசுகின்ற ஈட்டிகளுக்கெல்லாம் மனங்கலங்காதிருந்த இயக்கம். கோவில்பட்டியிலே முதலாக நம்முடைய தலைவர் கலைஞர் பேசுகின்ற போது பேச்சை இப்படித்தான் துவங்கினார். குடந்தை தீயை கண்டு கொஞ்சமும் மனம் கலங்காத இயக்கம். மதுரை மாநாட்டு பந்தலிலே பெரும் கலவரம் ஏற்பட்ட பொழுதும் எதிர்த்து நின்ற இயக்கம். ஆயிரம் பட்டாள தம்பிகளை நெஞ்சு நிமிர்த்தி உறுதியானதுதானா இவர்களுடைய நெஞ்சம் என்று தட்டி பார்ப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய இதயத்தை திறந்து காட்டி, எங்களுடைய இதயங்களில் பெரியார், பேரறிஞர், முத்தமிழறிஞர் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்புகளை கொண்டிருக்கின்ற இயக்கம். 1991 இருந்து கொஞ்சமாக இந்த வலதுசாரி இயக்கம் பலம் பெற்று வருகின்ற அந்த காலகட்டத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய திரு சோ அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அப்பொழுதுதான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில், இனிமேல் கலைஞர் அவர்களுடைய இந்த பாணியிலான சமூக நீதி, சுயமரியாதை இயக்கத்திலான அந்த சித்தாந்தம் என்பது தமிழ்நாட்டிலே இருக்காது என்று சொன்னார். சொல்லி எத்தனை நாட்களாகிவிட்டது. இன்றைக்கு கொடிகட்டி பறக்கிறது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி முறை.
சொல்லியவர்களைத்தான் இங்கே காணோம். பெர்னாட் ஷா என்ற ஒரு அறிஞர் இருந்தார். உங்களை கவர்ந்த உலக தலைவர்கள் யார் என்று அவரிடம் சென்று கேட்கிறார்கள். 3 பேர் என்று சொல்கின்றார். அவர் மிக நகைச்சுவையாக பேசுவதிலே வல்லவர். முதலாவது யார் என்று கேட்ட பொழுது அவருடைய பெயரை சொன்னால் தற்பெருமையாக இருக்கும் என்று சொல்கிறார், தன்னைத்தானே சொல்லிக்கொண்டு நகைச்சுவையாக. 2வதாக என்னை கவர்ந்தவர் ஸ்டாலின், 3வதாக ஐன்ஸ்டீன் என்று சொல்லுகின்றார். ஐன்ஸ்டீன் ஒரு உலக விஞ்ஞானி, அவருடைய தளம் வேறு. ஏன் ஸ்டாலினை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்டதற்கு பதில் சொல்கின்றார் பெர்னாட் ஷா, உலகத்திலே பல பேர் தங்களுடைய லட்சியங்களை பற்றி பேசி இருக்கிறார்கள், இருக்கிறார்கள், இனிமேலும் இருப்பார்களாக இருக்கட்டும். ஆனால் சொன்னதையெல்லாம் செய்து காட்டியவர் ஸ்டாலின் மட்டும்தான் என்று சொன்னார். அதை இன்றைக்கு இப்பொழுது மெய்ப்பற்றுக் கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். அவரிடத்திலே திமுக என்ற ஒரு கட்சி இருக்காது என்று சொல்கின்ற அளவிற்கு சொல்லும் பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அளித்த பதிலை பாருங்கள். ஆனால் நாங்கள் பதிலுக்கு பாஜக என்று ஒன்று இருக்காது என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் ஜனநாயக மரபிலே நாங்கள் நம்பிக்கையுடையவர்கள். சிறந்த ஆளும் கட்சியாகத்தான் உங்களால் இருக்க முடியவில்லை, சிறந்த எதிர்கட்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் இருக்கத்தான் வேண்டும் என்று நாங்கள். யாருடைய வழியிலே வந்தவர்? நம்முடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் கலைஞருக்கு இங்கே இருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நினைவிடத்தை இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டுகின்றது. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இந்த படிக்கட்டுகளிலே ஏறி இப்படிப்பட்ட ஒரு மேடை யாரால் கிடைத்தது என்கின்ற சரித்திரத்தை திரும்பி பார்க்கின்ற வண்ணம் நம்முடைய தலைவர் அவருடைய புகழை ஓங்கி உலகமெங்கும் ஒலிக்கின்ற வண்ணம் எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த நினைவிடம், கலைஞர் அவர்கள் மூதறிஞர் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் நினைவிடத்தை எழுப்பியவர், மாற்றுக் கட்சிகளை சார்ந்தவர். எம்ஜிஆருக்கும் அவர்தான் நினைவிடம் எழுப்பினார். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முற்றிலுமாக நமக்கு எதிர் திசையிலே இயங்குகின்ற சித்தாந்தத்தை உடையவர். அவருக்கு நினைவிடம் அனுப்பிய பொழுது அவருடைய நம்பிக்கையை ஒட்டி, அதிலே தனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் ராமருடைய சரித்திரத்தை அவர் எழுதியவர் என்கின்ற காரணத்தினால் ராமர் பட்டாபிஷேகத்தை அங்கே முகப்பிலே வைத்த அந்த நல்லிணக்கத்திற்கு சொந்தக்காரர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர். அதே போலத்தான் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு குடை சின்னத்தை அவர் பலருக்கு கொடைவள்ளலாக இருந்து குடையாக இருந்தார் என்பதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அதை வைத்தவர். அந்த வழியிலே நாகரிக அரசியல் பயின்றவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர். இன்றைக்கு ஆனால் யாருடைய கைகளிலே ஆட்சி இருக்கின்றது? ஹிட்லரை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். உலக மகா யுத்தத்திலே தன்னுடைய படைபலத்தை அத்தனை பேரையும் ஒரு கப்பல் தளத்தின் மேலே நிறுத்தி ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி அளிக்கின்றார். வாருங்கள், என்னுடைய படைபலத்தை பாருங்கள், உலக போரையே மாற்றி போடுகின்ற வல்லமைக்கு சொந்தக்காரர்கள், இங்கிலாந்து சாம்ராஜ்யத்தை அடித்து நொறுக்க போகின்ற படை வீரர்கள் இவர்கள் தான், இவரை பாருங்கள் என்று பெருமையோடு சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு படை வீரரை இப்படி பார்க்கின்றார் ஹிட்லர். அந்த படை வீரர் அப்படியே வேகமாக ஓடி வந்து கப்பலின் மேல் தளத்திலே இருந்து கடலிலே குதித்து உயிரை விடுகின்றார். நெக்ஸ்ட் என்கின்றார், 2வது ஆளும் அப்படியே வந்து குதித்து கடலிலே உயிரை விடுகின்றார். 3வதாக திரும்பி பார்த்தவுடன் 3வதாக ஒரு படை வீரனும் தலைதறிக்க ஓடி வருகின்றான் உயிரை விடுவதற்கு. பத்திரிகையாளர் குறுக்கே இடைமறித்து, உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கின்றது? அந்த ஆள் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உளறுகிறான் என்றால் நீங்களும் ஏன் என்ன என்று கேட்காமல் ஏன் இப்படி கடலிலே குதித்து உயிரை விடுகிறீர்கள் என்று. அதற்கு அந்த படை வீரன் சொன்னானாம், இந்த பைத்தியக்காரன் இடத்திலே இருந்து வேலை பார்ப்பதற்கு இது கடலிலே குதித்து உயிர் விடுவது மேல் என்று. யாரையும் யார் என்று விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே அது நன்றாக தெரியும். இன்றைக்கு வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரவிடக் கூடாது என்பதை நிர்ணயிக்கின்ற தேர்தல். அந்த வகையிலே வர இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நாம் களமாடி 40ஐயும் வென்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கரங்களிலே சமர்ப்பிப்போம் என்கின்ற உறுதியோடு அவருடைய பிறந்த நாளை மன மகிழ்ச்சியோடு நிறைவோடு தமிழருக்கெல்லாம் ஒரு நற்திருநாள் என்று கொண்டாடுவோம். நன்றி.